ட்ரெண்டிங்கில் கோ பேக் ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு அவமானம் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேச்சு. ஆளுநரை தாக்கி பேசுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பீகார் மக்களையும் தவறாக பேசியதால் தமிழக முதல்வர் ஸ்டாலினை கோ பேக் ஸ்டாலின் என்று மக்கள் ட்ரெண்டிங் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய உதயகுமார், தமிழக முதல்வரின் செயலால் தமிழ்நாட்டுக்கே அவமானம் ஏற்பட்டிருப்பதாக விமர்சித்திருந்தார். பாட்னாவில் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் பீகார் சென்றிருக்கிறார். சென்ற வாரம் காட்டூரில் நடைபெற்ற கலைஞர் கோட்டம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள பீகாரின் துணை முதல்வர் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார். தமிழ்நாடு முதல்வரும் பீகார் முதல்வரும் நெருக்கம் காட்டும் நேரத்தில் ஆளுநர் குறித்த சர்ச்சையில் பீகாரிகள் குறித்து திமுக அமைச்சர் பேசியது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. பீகாரிகள் தான் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்கள். தமிழ்நாட்டினர் யாரும் வேலை தேடி பீகாருக்கு செல்வதில்லை. பீகாரிக்கான ஆளுநர் ரவி இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு பேசியிருந்தார். இது குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார், இத்தகைய விமர்சனங்கள் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் பொறுப்பற்று செயல்படுகிறார்கள். அவர்களும் நிர்வாகத்திறன் இல்லை. இவர்களது பொறுப்பற்ற பேச்சால் தமிழகத்தை மற்ற மாநிலத்தவர் கேவலமான எண்ணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பீகாரிகள் தான் தமிழகத்திற்கு வேலைக்கு வருகிறார்கள். தமிழர்கள் யாரும் வேலை தேடி பீகாருக்கு செல்வதில்லை என்பதை பீகாரியான ஆளுநர் ரவி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு பேசியிருந்தார். ஆளுநரை தாக்கி பேசுகிறோம் என்று கண்மூடித்தனமாக ஒட்டுமொத்த பீகார் மாநிலத்தையும் தவறாக பேசியிருக்கிறார். பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை எதிர்கொண்டார்கள். அவர் வகுத்து தந்த திட்டத்தின்படி செயல்பட்டு ஆட்சிக்கு வந்தார்கள். திருவாரூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை திறந்து வைக்க முதல்வர் ஸ்டாலின் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் அழைத்தார். அமைச்சர் ஏவா வேலுவின் ஆணவ பேச்சின் காரணமாகவே கலைஞர் கோட்ட விழாவில் பங்கேற்பதை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தவிர்த்திருக்கிறார். பாட்னாவை எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை நிதிஷ்குமார் கூட்டியிருந்தார். பீகாருக்கு சென்றுள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் வருகையை எதிர்த்து அம்மாநில மக்கள் கோ பேக் ஸ்டாலின் என்று ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். இது தமிழகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் அல்லவா? கர்நாடகாவில் சித்தராமையா அரசு பதவியேற்ற போது மேடையில் தமிழக முதல்வருக்கு மரியாதை தரப்படவில்லை. வெளி மாநிலங்களில் ஸ்டாலினை யாரும் மதிப்பதில்லை. ஆனால் அவர் இந்தியாவிலேயே முதன்மை முதல்வர் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள வைகோ ஆளுநரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறார். அதில் சக கூட்டணி தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை தேடி அறிவாலயத்திற்கு போன வைகோவால் அதில் கையெழுத்து வாங்க முடியவில்லை. திமுகவின் கூட்டணி கட்சிகள் திமுக மீது சந்தேக பார்வையோடு உள்ளன. தமிழகத்திற்கு மு.க. ஸ்டாலின் செல்வாக்கு குறைந்துவிட்டது. பீகார் மக்கள் கோ பேக் ஸ்டாலின் சொல்வது போல் தமிழ்நாட்டு மக்களும் கூடிய விரைவில் கோ பேக் ஸ்டாலின் சொல்லதான் போகிறார்கள் என்று அதிரடியாக பேசியிருந்தார். வழக்கமாக ஜெயக்குமார் தான் அதிமுக சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து அதிரடி கருத்துக்களை சொல்வார். இம்முறை உதயகுமாரிடமிருந்து இந்த விமர்சனங்கள் வந்திருப்பதை அறிவாலயம் அறிவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.